ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 19 வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து வந்து பாருங்கள், இன்றைக்கி தமிழ் அப்படின்னா நாளைக்கு புதறிவு. ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து மாற்றி ஒவ்வொரு டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பாலிட்டிக்கு, எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாமே ஒன்லைனர் கொஷின்ஸ் தான், நீங்கள் டேரெக்டாக அப்படியே ரிவிஷனுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டாபிக் இந்திய தேசிய இயக்கம், அதே மாதிரி வந்து அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியமான 200 வினாக்கள் வந்து நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் படிங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரிவிஷனுக்கு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்லைனர் கொஷின்ஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு வீடியோவில் பார்த்து படிக்கிற கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பிடிஎஃபாக கூட வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் குரூப் 2 ப்ரிலிமினரிக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கான 100 கேள்வியில் வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இத்தனை நாள் வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் வந்து இன்னையிலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் 100க்கு வந்து 90+ எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து 90 எபோவ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கம்மியாக மார்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஆன்சர்ஸ் டவுட் இருந்தனாலும் கூட கேளுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற குறளில் கூகை அப்படிங்கிறது என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஷின்ஸை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பாடல் வரி கேட்டிருக்காங்களா, இல்லை பாடல் வரி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இல்லைன்னா அந்த பாடல் வரியில் இருக்கிற ஒரு சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் 3 விதமாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரும் பாடல் வரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற குறளில் கூகை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் கோட்டான். ஆப்ஷன் பி கோட்டான். சரிங்களா? கூகை அப்படின்னா என்னென்னா கோட்டான். சரிங்களா? செகண்ட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை வந்து சரியாக பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கபிலரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து அந்த பாடல் வரியை வந்து பாடியவர் யார், புகழ்ந்து பாடியவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நக்கீரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கபிலரை வந்து புகழ்ந்து பாடிய பாடல் வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஆன்சர் வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? கபிலரை வந்து நக்கீரர் எப்படி சொன்னார் அப்படின்னா வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருங்குன்றூர் கிழார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இளங்கீரனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அடுத்து வந்து பாருங்கள். மருகத்து பசலையார் அவர் வந்து கபிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ சரியா கபிலரை வந்து பிற கவிஞர்கள் புகழ்ந்த வந்து பாடல் வரியை மாதிரி கொடுத்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து எப்படியெல்லாம் புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நக்கீரர் என்ன சொன்னார் அப்படின்னா வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருங்குன்றூர் கிழார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இளங்கீரனார் வந்து பார்த்திங்கன்னா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்தாங்க. மரோக்கத்து பசலையாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய்யா நாவின் கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ சரியான ஆன்சர்ஸ் வந்து 2, 4, 1, 3 தான் சரி. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3வது கேள்வி வந்து பாருங்கள். சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன? சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி உடம்பு. சரிங்களா? கடம் அப்படின்னா என்னென்னா உடம்பு. 4வது கேள்வி. பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் எது? பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பொருட்பாலில் வந்து 3 இயல் இருக்குது. ஸோ என்னென்ன இயல்? அங்கவியல், அரசியல், ஒளிவியல். சரிங்களா? ஸோ பாயிரவியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறத்துப்பாலில் வருது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பெறாதது வந்து அந்த பொருட்பாலில் வராத இயல் எதுன்னா பாயிரவியல் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறத்துப்பாலில் வர இயல். 5வது கேள்வி வந்து பாருங்கள். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வராத காண்டம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 காண்டம் இருக்கா. ஸோ அதில் வந்து அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம் இருக்குது. ஸோ எது இல்லை அப்படின்னா மதுரை காண்டம் கிடையாது. ஸோ அது வந்து இதில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கிற காண்டம். சரிங்களா? மதுரை காண்டம் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. 6வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது யாருடைய காலம்? தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது வந்து யாருடைய காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி களப்பிரர் காலம். களப்பிரர் காலத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா
தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 7வது கேள்வி, அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிறது வந்து எத்தனை நூல்களை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்படிங்கிற பழமொழியில் அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிறது வந்து எத்தனை நூல்களை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, 8 நூல்களை குறிக்கும். சரிங்களா? அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிறது வந்து 8 நூல்களை குறிக்கும். 8வது கேள்வி வந்து பாருங்கள், நூல் மற்றும் நூலாசிரியர்கள். சிறுபஞ்சமூலத்தோட நூல் ஆசிரியர் யாருன்னா காரியாசான். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றுரை அரையனார். 7வது வந்து கனிமேதாவியார். சரிங்களா? சிறுபஞ்சமூலம் வந்து காரியாசான், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400 மூன்றுரை அரையனார், 7வது வந்து கனிமேதாவியார். சரிங்களா? ஸோ சரியா ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 9வது பொறுத்துக, ஊர் மற்றும் சிறப்பு பெயர். சரிங்களா? ஸோ ஊர் மற்றும் அந்த ஊரோட சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் ஊரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் திருச்சிற்றம்பலம். சிதம்பரம்னா திருச்சிற்றம்பலம். சரிங்களா? வேதாரண்யம் அப்படின்னா திருமறைக்காடு. வேதாரண்யம் அப்படிங்கிறது சிறப்பு பேர் என்னென்னா திருமறைக்காடு. விருத்தாச்சலம் ஊரோட சிறப்பு பேர் வந்து திருமுதுகுன்றம். கடலூர்ங்கிற ஊரோட சிறப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாதிரிப்புலியூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிதம்பரம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படிம்பாங்க. வேதாரண்யம் திருமறைக்காடு, விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலூர் வந்து திருப்பாதிரிப்புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 10வது கேள்வி வந்து பாருங்கள், தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? தன் கல்லறையில் இங்கே ஒரு மாணவன் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு போப் அவர்கள். சரிங்களா? தமிழ் மாணவன் வந்தனாலே வந்து ஜியு போப் அவர் தான் வருவார். 11வது கேள்வி, திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரிங்களா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஸோ 12வது கேள்வி வந்து பாருங்கள், ஸோ முத்துராமலிங்க தேவர் பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வருகை தந்தார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ சரிதான். முத்துராமலிங்க தேவர் அவரோட விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வருகை தந்தார். 2வது, நடுவண் அரசு முத்துராமலிங்கருக்கு வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஸோ எந்த வருஷம்? 1995. சரிங்களா? ஸோ சரியா, நடுவண் அரசு வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. எந்த வருஷம்னு கேட்டாலும் 1995. ஸோ இதுவும் சரிதான். 3வது வந்து பாருங்கள், ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்னும் விருந்தளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? இவங்க வந்து வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்தாங்கள்ல. ஸோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து திலகருக்கும் தென் இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ அதை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வரும். அடுத்து 4வது வந்து பாருங்கள், முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவிலுக்கு எழுதி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 16 பாகங்களாக பிரித்து 16 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதி பார்க்காம வந்து இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் அவங்களுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 16 பாகங்கள் வரும். இதில் வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. இப்போ ஃபஸ்ட்டு 2 தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? 13 வந்து பாருங்கள், எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யார்? எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணாதுரை. ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். ஸோ 14வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. மணிமேகலை நூலாசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். தேவாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரர். சீராபுராணம் வந்து பார்த்தோம்னா உமறுப்புலவர். ரச்சன்ய யாத்ரீகம் கிருஷ்ண பிள்ளை அவர்கள். சரிங்களா? ஸோ சரியா ஆன்சர் வந்து ஆப்ஷன்
சி தான் வந்து சரி. 3, 4, 1, 2. மணிமேகலை ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். தேவாரம் வந்து சுந்தரர். சீராபுராணம் வந்து பார்த்தீங்கன்னா உமறுப்புலவர். ரச்சன்ய யாத்ரீகம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணபிள்ளை அவர்கள். ஆன்சர் 3, 4, 1, 2. ஸோ அடுத்து 15வது கேள்வி. திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிதிமா கலைஞர். சரிங்களா, திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமா கலைஞர். 16வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்றுகள் மாதிரி. ஸோ யார் யார் என்னென்ன கூற்றுகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தனித்தனியாகவும் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து அதிகமாக தனியாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, கூற்றுகள் மாதிரி. ஃபஸ்ட்டு, சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்றவர் யார்? சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா, அடுத்து வந்து அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் யார்? அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். சரிங்களா, 3வது, பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார்? பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார்? கடுவெளி சித்தர். 4வது வந்து பாருங்கள், 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் யார்? 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றி அமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். புத்தகம் அப்படின்னு வந்தனாலே மோஸ்ட்லி வந்து நேரு அவர்கள் தான் வருவாங்க. சரிங்களா, ஸோ சரியா. ஃபஸ்ட்டு, ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் சொன்னவர் வந்து பெரியார் அவர்கள். பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே சொன்னவங்க வந்து யாருன்னா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றி அமையாதது என்று சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா, ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 17வது கேள்வி. ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார்? ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார்? ஆன்சர் கம்பர். ஆப்ஷன் பி கம்பர். 18வது கேள்வி. நூல் ஆசிரியர் மற்றும் நூல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் பேக் சைடில் லாஸ்ட்டில் வந்து அறிவை விரிவிசை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுலேருந்து தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு சீசு செல்லப்பா அவருடைய நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்து. PS ராமையா அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன் அவருடைய நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாவின் ஸ்நேகர். 4வது, பார்த்தசாரதி அவருடைய நூல் வந்து வலம்புரி சங்கு. சரிங்களா, ஸோ சரியா. சீசு செல்லப்பா அவர்களுடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து. PS ராமையா அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரர் அவருடைய நூல் வந்து அப்பாவின் ஸ்நேகர். பார்த்தசாரதி அவருடைய நூல் வந்து வலம்புரி சங்கு. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2 தான் ஆன்சர். 19வது கேள்வி. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்கர். 20வது கேள்வி. என்று கொள் அம்ம எவ்வகை சொல் என்பதை காண்க. என்று கொள் அம்ம அப்படிங்கிற சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இடைச்சொல். இதெல்லாமே வந்து இடைச்சொல். 21. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிற சொல் வந்து எவ்வகையான எச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிற சொல் வந்து எவ்வகையான எச்சம்? ஆன்சர் குறிப்பு வினையெச்சம். 22. பண்ணோடு தமிழொப்பாய் அப்படிங்கிற தொடர் பாடல் வந்து இடம்பெறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி தேவாரம்.
23வது கேள்வி வந்து பாருங்கள், 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? அந்த தமிழ் எழுத்து வந்து 1லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ 1 2 3 4 அப்படின்னு அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸும் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் இயரில் கூட வந்து பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ 4 அப்படிங்கிற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சா சரிங்களா. 24 மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையே என வினவும் வினா எது? மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையே என வினவும் வினா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கொடை வினா. 25வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மனம் வைத்தாய், புதுமை, மண்ணில் மலர்க்குள். சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டான ஒரு சொல்லாக ஒரு தொடராக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ சரியான ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் பி மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். 26வது கேள்வி வந்து பாருங்கள், திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 658 சரிங்களா. 658 பாடல்கள் உள்ளது. 27வது கேள்வி, சொல்லிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சொல்லிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது ஒரு சொல்லிசை அளபடைக்கு என்ன வரும் அப்படின்னா தளியி. தளியி அப்படிங்கிறது வந்து சொல்லிசை அளபடை சரிங்களா. 28 பிரித்தெழுதுக. வெவ்விருப்பாணி. வெவ்விருப்பாணி அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்தா என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி வெம்மை கூட்டல் இருப்பு ப்ளஸ் ஆணி சரிங்களா. வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி வெவ்விருப்பாணி சரிங்களா. ஸோ சரியா. 29 வந்து பாருங்கள், பொறுத்துக. சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அடவி. அடவினா என்ன வரும்? காடு. நவ்வி அப்படிங்கிறது வந்து மான். விசும்பு அப்படின்னா வானம். குருசு அப்படின்னா சிலுவை சரிங்களா. அடவி அப்படின்னா காடு. நவ்வி அப்படிங்கிறது வந்து மான். விசும்பு அப்படிங்கிறது வந்து வானம். குருசு அப்படிங்கிறது வந்து சிலுவை. இப்போ ஆன்சர் 3 1 4 2 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 30வது கேள்வி வந்து பாருங்கள், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் யார்? சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் அவர்கள் சரிங்களா. 31வது கேள்வி வந்து பாருங்கள், தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும், இக்கடித வரிகள் யாருடையது? தொண்டுக்கு வந்து நம்ம முன்னாடி இருக்கணும், தலைமைக்கு வந்து நம்ம பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருடைய வாக்கு வரிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ யாருன்னா மு வரதராஜனார். மூவா சரிங்களா. ஆப்ஷன் சி மு வரதராஜனாருடைய வாக்கு. 32 இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது? இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது? ஆன்சர் பரிபாடல் சரிங்களா. 33 நெடியோன் குன்றம். நெடியோன் குன்றம் என பெறுவது எந்த மலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெடியோன் குன்றம் அப்படிங்கிறது வந்து என்ன மலை? திருவேங்கடமலை. ஆப்ஷன் பி திருவேங்கடமலை. 34 உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இப்பாடல் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் எந்த நூல்? ஆன்சர் புறநானூறு சரிங்களா. ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து புறநானூற்றில் இருக்கிற பாடல் வரி ரொம்ப முக்கியம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. 35 நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற கூற்றை வந்து கூறியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் சி இளங்கோவடிகள்.
36 அட்குற்ற குலற்கு நாற்றம் இல்லையே இவ்வடிகள் உள்ள அல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அட்குற்ற குலற்கு நாற்றம் இல்லையே அப்படிங்கிற பாடல் வரியில் இருக்கிற அல் அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பகல், ஆப்ஷன் டி பகல். 37 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பார் யார்? 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனார், ஆப்ஷன் பி தேவநேய பாவனார். 38வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கீழ்கண்டவற்றில் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிங்கா ரசம். சரிங்களா. 39 தென் தமிழ் தெய்வ பரணி, தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். 40வது கேள்வி, 1876 மற்றும் 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் யாது? 1876 மற்றும் 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆதிச்சநல்லூர், ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர். 41வது கேள்வி, நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே, இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார்? நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே என்று ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் வந்து யார்? ஆன்சர் அதியமான் நெடுமான் நஞ்சி. சரிங்களா, ஸோ அதியமான் தான் ஒரு ஔவையார்னாலே அதியமான் தான். 42 வந்து பாருங்கள், எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபானாற்றுப்படை வரி கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி நல்லிய கோடன் அவர்கள். சரிங்களா, ஆப்ஷன் பி நல்லிய கோடன் அவர்கள். 43 பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு எது? ஸோ மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு கேட்டிருக்காங்க. இந்த பெண்கள் பருவம் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா, மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 12 to 13. சரிங்களா, 12 to 13 தான் வந்து மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு. 44வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை காண்க. கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 சருக்கங்களும் 412 பாடல்கள். சரிங்களா, 5 சருக்கங்கள் மற்றும் 412 பாடல்கள். அடுத்து வந்து பாருங்கள் 45 பொறுத்துக்க, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி வந்து அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா புறநானூற்றில் வர்றது. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது, கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலையில் வர பாடல் வரி. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் பற்றின இதுதான். சரிங்களா, விளைந்து முதிர்ந்த விழுமுத்துங்கிறது வந்து மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி வந்து பார்த்தோம்னா அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூற்றில் வர பாடல் வரி. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்ததுங்கிறது வந்து பட்டினப்பாலை. சரிங்களா, அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 46 வந்து பாருங்கள், சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யார்? சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். ஸோ அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். சரிங்களா, 47 உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? ஆன்சர் கடுவெளி சித்தர். 48 தாயுமானவர் நினைவில்லம் எங்கே உள்ளது? தாயுமானவர் நினைவு இல்லம் எங்குள்ளது?
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மிபுரத்தில். சரிங்களா, இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ தாயுமானவர் நினைவில்லம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது. 49வது கேள்வி, ஞானசாகரம் அப்படிங்கிற இதில் வந்து அறிவுக்கடல் என மாற்றியவர் யார்? ஞானசாகரம் அப்படிங்கிற இதில் என்ன அறிவுக்கடல் என மாற்றியவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். 50வது கேள்வி, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஊர்ந்து அப்படிங்கிற திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஊர்ந்து அப்படிங்கிற திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிமணி அவர்கள். சரிங்களா. 51, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் இப்பாடலடிகள் யார் யாரை பற்றி பாடியது? தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னாலே யார்? பெரியார் தான். ஸோ தூயதாடி மார்பில் விழும், ஸோ அந்த இதனாலே வந்து தூயதாடி தொண்டு செய்துன்னு வந்தனாலே பெரியார் தான். சரிங்களா. ஸோ அப்போ வந்து பெரியாரை வந்து புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பாடியது. சரிங்களா. 52வது கேள்வி, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யார்? காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி அவர்கள். ஆப்ஷன் பி, கவிமணி அவர்கள். 53வது கேள்வி, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஸோ இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் அவர்கள். சரிங்களா. 54, தாயுமெது தந்தையேது தனையர் கற்ற தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மல ஆட்டமே பூலோக சூது என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாஸ்கரதாஸ் அவர்கள். ஆப்ஷன் சி, பாஸ்கரதாஸ் அவர்கள். 55, சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேலை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது எது? சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேலை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குழந்தை திருமணம். 56, நேரிசைப்பாவின் ஈற்றலடிக்குரிய சீர் எது? நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றலடிக்குரிய சீர் எது? ஸோ நேரிசை ஆசிரியர் பாடலைனா முச்சீர் தான் ஒரு. ஆப்ஷன் பி, முச்சீர். 57, இரு உதடுகள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்து எது? இரு உதடுகள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊ மற்றும் ஓ. ஊ மற்றும் ஓ. 58, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஐயோ முள் குத்திவிட்டதே. ஐயோ முள் குத்திவிட்டதே அப்படிங்கிற வாக்கியம் வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி, உணர்ச்சி வாக்கியம். 59, இதுவும் எவ்வகை வாக்கியம் தான். சித்தனவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. சித்தனவாச ஓவியங்கள் அழகு மிக்கவை அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி தொடர் தான். சரிங்களா. ஸோ இது வந்து செய்தி வாக்கியம். ஆப்ஷன் டி, செய்தி வாக்கியம். அடுத்து வந்து பாருங்கள், 60வது கேள்வி, கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. கீழ்காணும் சொற்களை வந்து நிலவு அப்படிங்கிற சொல்ல குறிக்காத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிலவுக்கு என்னென்ன வரும்? திங்கள், இந்து, மதி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவுக்கு வரும். ஞாயிறு அப்படிங்கிறது வந்து கதிரவனுக்கு தான் வரும். சரிங்களா. ஸோ அப்போ குறிக்காத பொருள் எதுனா ஆப்ஷன் பி, ஞாயிறு தான். 61, நெய்தல் திணைக்குரிய தெய்வம். 5 திணைகளும் ரொம்ப முக்கியம். அந்த 5 திணைகளுக்குரிய ஊர், சிறு பொழுது, பெரும் பொழுது, ஸோ அந்த 5 திணைகளுக்குரிய தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ 5 திணைகளில் வந்து நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வந்து எந்த தெய்வம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வருணன். 62, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, அவன் கவிஞன் அல்லன். அவன் கவிஞன் அல்லன். 63வது கேள்வி வந்து பாருங்கள், கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும்
கொடிகள் வானம் படித்தர மூடும் அப்படிங்கிற பாடலில் இருக்கிற இந்த கூடும் மற்றும் மூடும் அப்படிங்கிற தொடரில் இருக்கிற தொடை நயம் என்ன நயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கூடும் மூடும் அப்படிங்கிற சொல்லுக்கு இருக்கிற தொடை நயம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாமே லாஸ்ட்டில் வரது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயைபு தான். சரிங்களா, ஆப்ஷன் பி இயைபு தான் வரும். 64 வந்தான் நடந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, வந்தான் நடந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன? வா மற்றும் நட. ஆப்ஷன் சி வா மற்றும் நட. சரிங்களா, வந்தானுக்கு வா வரும், நடந்தானுக்கு நட வரும். சரிங்களா, ஸோ சரியா இந்த வேர்ச்சொல் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 65வது கேள்வி, விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி அவர்கள். ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, தாரா பாரதி அவர்கள். 66 தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? ஆன்சர் கதரின் வெற்றி. ஆப்ஷன் பி கதரின் வெற்றி. 67 எதிர்ச்சொல்லை காண்க. தன்மை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? தன்மைங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து வெம்மை. ஆப்ஷன் பி வெம்மை. 68 வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். ஸோ அடுத்தது பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்கள். ஸோ சிலப்பதிகாரம் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிவக சிந்தாமணி அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருத்தக்க தேவர், குண்டலகேசி, நாதகுத்தனார். சரிங்களா, ஸோ சரியா ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான் நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக பார்த்துட்டோம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி, நாதகுத்தனார். ஆன்சர் 3 4 1 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும். திங்கள் வந்து மாதம், வேந்தர் அரசர், வானம் ஆகாயம், விண்மீன் நட்சத்திரம். சரிங்களா, சரியா திங்கள்னா என்ன? மாதம், வேந்தர்னா அரசர், வானம்னா ஆகாயம், விண்மீன்னா நட்சத்திரம். ஸோ அப்போ சரியான ஆன்சர் 3 4 2 1. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 71வது கேள்வி வந்து பாருங்கள், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி தேசிய கவி பாரதியார் அவருடைய. சரிங்களா, 72 திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார் அவர்கள். 73 அகர வரிசையில் எழுது. சரிங்களா, ஸோ அகர வரிசை ரொம்ப முக்கியம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி எழல், ஏழல், எழிலி, எழில். சரிங்களா, ஸோ 74 பொறுத்துக. சரிங்களா, வண்டு எல்லாமே ஒலி சத்தம் தான். சரிங்களா, வண்டு வந்து முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும். சரிங்களா, ஸோ சரியா வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும் எல்லாமே ஒளி மரபுகள் தான். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் 3 1 4 2. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 75வது கேள்வி வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா, ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். 76 பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 64 படலங்கள். 64 படலங்கள். 77 சிலம்பு செல்வருக்கு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சிலம்பு செல்வருக்கு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்கு வந்து எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1966ஆம் ஆண்டு விருது வழங்கப்பட்டது. 78வது கேள்வி வந்து பாருங்கள், கூப்பாரா கீழ்கண்ட எந்த இதழின் ஆசிரியராக பணி புரியவில்லை? சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம். எந்த இதழில் பணி புரிஞ்சாருன்னு கேட்பாங்க, இல்லை அப்படின்னா எந்த இதில் வந்து அவர் பணி புரியவில்லை அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர்
ஆப்ஷன் பி சுதந்திரமணி அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து அவர் வந்து பணிபுரியவில்லை. 79 மாதவியை தன் தீது இழல் என்று யார் குறிப்பிடுகிறார்? மாதவியை தன் தீது இழல் என்று யார் குறிப்பிடுகிறார்? ஸோ ஆன்சர் கோவலன் அவர்கள். ஆப்ஷன் ஏ கோவலன். 80வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழில் எகர ஒகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக சீர் மற்றும் வாய்ப்பாடு. சரிங்களா, சீர் மற்றும் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. நேர் நேர் தேமாம், நிறை நேர் வந்து புளிமா, நிறை நிறை வந்து கருவிலம், நேர் நிறை கூவிலம். சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான வாய்ப்பாடு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் இ தான் வந்து சரி. 82 பொறுத்துக பேதையார் நட்பு. பேதையார் நட்பு வந்து தேய்பிறை போன்றது. பண்புடையார் நட்பு நவில் தொறும் நூல் நயம் போன்றது. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. இரு கண்களையும் கட்டி உடுக்கை இழந்தவன் கை போன்றது. சரிங்களா, சரியா? பேதையார் நட்புங்கிறது வந்து தேய்பிறை போன்றது. பண்புடையார் நட்புங்கிறது வந்து நவில் தொறும் நூல் நயம் போன்றது. அறிவுடையார் நட்புங்கிறது வந்து வளர்பிறை போன்றது. இரு கண்களையும் கட்டி அப்படிங்கிறது வந்து உடுக்கை இழந்தவன் கை போன்றது. சரிங்களா, அப்போ ஆன்சர் 1, 2, 3, 4 தான் சரி. 83 வந்து பாருங்கள், ஊரினி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இக்குறளில் அமைந்துள்ள அணி வந்து என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிற குறள் அமைந்துள்ள அணி என்ன வகை அணி? ஸோ ஆன்சர் உவமை அணி. ஆப்ஷன் ஏ உவமை அணி. 84 பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 6 வகைப்படும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் 85 யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இவ்வடிகளை பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இவ்வடிகளை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் அவர் பாடினது. சார், ஸோ பாரதியார், பாரதிதாசன் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம கவிஞர்களை பற்றி தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றின நூல்கள், சிறப்பு பெயர்கள் என்ன, அவங்களோட பாடல் வரிகள், மேற்கோள்கள் எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாடல் வரிகள், மேற்கோள்கள் எல்லாமே வந்து பாரதியார், பாரதிதாசன், சுரதா அவர்கள். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். சரிங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 86 வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்தாங்க. ஸோ எந்த வருஷம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004ஆம் ஆண்டு. 87 குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்றும் இனத்தும் உண்டோ இவ்வடி இடம்பெற்ற நூல் எது? குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ இவ்வடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் விடுதூது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை என்னும் நூலாகும். சரிதான். சரிங்களா, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ இது வந்து சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். சரிங்களா, திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். ஸோ இதுவும் சரிதான். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் வந்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்கள் 89 புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா கீழ்கண்ட எந்த நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது? புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா, இந்த மலையை வேண்டி இருக்கிற விழா தான் இந்திர விழா. இந்த இந்திர விழா பற்றி கூறும் நூல்கள் வந்து எந்தெந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திர விழா பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆன்சர் டி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. 90வது கேள்வி வந்து பாருங்கள், கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆன்சர் மா அமரேசன் அவர்கள். ஆப்ஷன் சி மா அமரேசன் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதுவும் திருக்குறள் சம்மந்தப்பட்ட கூற்று தான். சரிங்களா? ஸோ அந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம். நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம். திருக்குறள், திருவள்ளுவர், ஸோ அது வந்து தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு கிபி 1812. திருக்குறள் வந்து முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து எந்த வருஷம்னா கிபி 1812. சரிதான். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து அறிவுடைமை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ தவறு. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 3வது, திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞான பிரகாசம் அவர்கள். எந்த வருஷம்னா 1812. சரிங்களா? ஸோ சரியா? முதல்ல வந்து அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞான பிரகாசம் அவர்கள். ஆன்சர் வந்து பாருங்கள் 1 மற்றும் 3 தான் சரி. சரிங்களா? 1, 3 சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 92, பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 93, சொல்லும் பொருளும். காஞ்சி வந்து ஆற்று பூவரசு. இரும்போந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருத்த பனைமரம். பாண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டம். சுரிவலை அப்படிங்கிறது வந்து சங்கு. சரிங்களா? ஆன்சர் 4, 3, 2, 1 தான் சரி. காஞ்சிங்கிறது வந்து ஆற்று பூவரசு. இரும்போந்து அப்படிங்கிறது வந்து பருத்த பனைமரம். பாண்டில் அப்படிங்கிறது வந்து வட்டம். சுரிவலை அப்படிங்கிறது வந்து சங்கு. 94 வந்து பாருங்கள், ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததை உறுதி செய்யும் விதமாக ரோமானிய மட்பாண்டங்கள் அகழாய்வில் கிடைத்த இடம் வந்து எது? ரோமானியர்களும் தமிழர்களும் வந்து வணிக தொடர்பு இருந்தது. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டங்களை வந்து அகழாய்வுலேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மண்பாண்டங்கள் கிடைத்த இடம் வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அரிக்கமேடு. சரிங்களா? முதுமக்கள் தாளிகள் தான் ஆதிச்சநல்லூர் வரும். ஸோ இது அரிக்கமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 95, எந்த ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பு மற்றும் கற்கருவிகளை கண்டுபிடித்தார்? எந்த ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவர் வந்து சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் கற்கருவிகளை வந்து கண்டுபிடித்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1863. சரிங்களா? அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள், நாளிகேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம். கோழி அப்படிங்கிறது வந்து அரச மரம். சாலம் அப்படிங்கிறது வந்து ஆச்சா மரம். தாமாலம் பச்சிலை மரம். சரிங்களா? தாமாலம் அப்படிங்கிறது வந்து பச்சிலை மரம். நாளிகேரம் அப்படிங்கிறது வந்து தென்னை மரம். கோழி அப்படிங்கிறது வந்து அரச மரம். சாலம் அப்படிங்கிறது வந்து ஆச்சா மரம். தாமாலம் அப்படிங்கிறது பச்சிலை மரம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. 97 வந்து பாருங்கள், காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு இவ்வடிகளில் குலை என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு அப்படிங்கிற பாடல் வரியில் வர குலை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஆன்சர் சிறுகிளை. குலை அப்படின்னா சிறுகிளை. 98, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கவிஞர் தமிழ்மொழி அவர்கள். 99, புறநானூறு என்ற நூலில் இடம்பெறாத கூற்று வந்து எது? சரிங்களா? ஸோ அதை வந்து பாடல் வரிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து புறநானூற்றில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 9 நாளி உடுப்பவை 2. 9 நாளி உடுப்பவை 2 அப்படிங்கிறது வந்து புறநானூற்று பாடல் தான். சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது வந்து புறநானூற்றில் வர பாடல் தான். உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு அப்படிங்கிறது வந்து புறநானூறு கிடையாது. ஸோ இது வந்து சிறுபஞ்சமூலத்தில் வர பாடல் வரி.
சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிறது வந்து புறநானூற்று பாடல் தான். சரிங்களா? 9 நாளி உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளு சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. இந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு தான். சரிங்களா? ஸோ நோட் பண்ணுங்கள், இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், 100வது கேள்வி பொறுத்துக்க. இளஞ்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். சரிங்களா? பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் என்ன? கண்மாய். சரிங்களா? பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் என்னென்னா கண்மாய். குண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைன்னு சொல்லுவாங்க. குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 2, 1, 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. இளஞ்சி அப்படிங்கிறது வந்து பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். கண்மாய் அப்படிங்கிறது வந்து பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம் அப்படிங்கிறது வந்து சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. கூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 கேள்வி வந்து பார்த்துருவோம். இந்த 100 கொஷின்ஸை வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் பார்த்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பிடிஎஃபாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பிடிஎஃபாக கூட நீங்கள் வாங்கி டெஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ்க்கும் நாங்கள் மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.